எனக்கு வந்து எம்.எஸ். பாஸ்கர் சாரோட எட்டு தோட்டாக்கள் படம் ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீ கணேசனோட படம். அது பார்க்கும்போது எனக்கு அதுக்கு முன்னாடி அரிமா நம்பியில அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அது முன்னாடி வரைக்கும் எம்.எஸ். பாஸ்கர் சார் வந்து ரொம்ப காமெடியாவே ஒரு அந்த மாரி ரோலே பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஃபர்ஸ்ட் டைமா அதில ஒரு மாஸான ஒரு ஒரு சீன் ஒண்ணு வரும். அப்பவே இவர வச்சு இப்படி பண்ணலாமா? அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அதுக்கப்புறம் எட்டு தோட்டாக்கள்ல அவர் பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது அந்த கேரக்டர். அவர் பண்ணது ஒரு மாரி புதுசா இருந்தது. ஸோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த தாட் வரும்போதே நம்ம பார்க்கிங் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கும்போதே எனக்கு எம்.எஸ். பாஸ்கர் சார் மாரி ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும்ன்றது வெரி இனிஷியலாவே எனக்கு வந்துச்சு. அந்த கதையோட அந்த ஸ்டார்ட்டிங் அந்த புள்ளி வைக்கும்போதே எம்.எஸ். பாஸ்கர் சார் அப்படிங்கிறது மைண்ட்ல இருந்தது. ஸோ நமக்கு தெரியும்ல, சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? அவர் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது தெரியும்ல. ஸோ அது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு எழுதும்போது, அது ஈஸியா இவர் இத பண்ணிருவாரு, இவர் அத பண்ணிருவாருன்ற அந்த ஒரு இதோடயே எழுதணும். ஸோ பிகினிங்லேயே எனக்கு அவருடைய இது அவருக்கு பண்ணா கரெக்ட்டா இருக்கும். அப்படி நாங்க வேற யாருமே கூட அத அப்ரோச் பண்ணல. இவருக்கு பதில் வேற யாராவது போலாமா அப்படிங்கிறது இல்ல. ஸோ அவர் தான் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப அவர ஸ்ட்ராங்கா இருந்தோம். மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணீங்க அந்த அவர் ரோலுக்கு. மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஹரிஷ் அண்ணன் அவங்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ணும்போது சரி வந்து கரெக்ட்டா அந்த காம்போவா எல்லாமே அமைஞ்சது. இப்போ எம்.எஸ். பாஸ்கர் சார் மாரி ஒருத்தரு, ஹரிஷ் கல்யாண் அவர் வந்து எப்படின்னா, அவரோட படம் எல்லாமே ரொம்ப நெருக்கமான படமாவே இருக்கும். நம் பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த மாரியான ஒரு படமாவே இருக்கும். ஸோ அவரும் கேஸ்ட் பண்ணும்போது ஈஸியா ஆடியன்ஸ் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் 2 கேரக்டரையுமே அப்படிங்கிறதுக்காக, அப்படிதான் அந்த 2 கேஸ்டிங்குமே உள்ள வந்தது.